வணக்கம். ரீசெண்டாக நடிகர் விஜய் நடத்திய தாவேகா கூட்டம் கரூரில் நடந்துச்சு. அதில் 41 தமிழர்கள் உயிரிழந்தார்கள். அதுக்கப்புறம் அரசியல் நகர்வுகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் சில வழக்குகள் போட்டாங்க. அந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு வந்துச்சு. கோர்ட்டு சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர்கள் தாவேகா கட்சியை கண்டபடி கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்குகளின் விவரங்கள் என்ன, கோர்ட் என்ன சொல்லுச்சு, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல முக்கியமாக மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டுக்கிட்டு வர ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டு கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்ற விஷயத்துக்குள்ளாரெல்லாம் போகலாம். முதல்ல இந்த க்ரௌடில் விஜய் மீது செருப்பெறியப்பட்டது, அதுவும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லட்டி சார்ஜு, தாக்குதல்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. நானும் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோக்கள்லாம் திரும்ப ரீவிசிட் பண்ணேன். அதில் நான் நோட் பண்ண சில விஷயங்களை நீங்களும் பார்க்கணும். அவர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசினதுக்கப்புறம்லாம் அது நடக்கலை. ஆக்சுவலி இவர் பேச தொடங்கின ஓரிரு நிமிடங்களுக்குள்ளாரியே இந்த செருப்பு அப்படின்றது எரியப்படுது. பல்வேறு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ், அதாவது தாவேகாவினர் டிவிகே ஐடிவிங்க அப்படின்ற மாதிரியான சில ஹேண்டில்ஸில் இருந்து இந்த வீடியோக்களை பரப்புகிறாங்க. அதில் பார்க்குறப்போ இவர் தான் அந்த மனிதர், பாருங்க கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறாங்க. ஆனால் வேற சில மீடியாக்களில் இந்த செருப்பு எரிந்த சூழல் ஏன் எரிச்சாங்க அப்படின்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, உண்மையிலேயே விஜய் பேச தொடங்கிய ஓரிரு நிமிடங்களுக்குள்ளாரியே அங்கே சலசலப்பு கூட்டத்தில் ஏற்படுது. அப்போது இந்த செருப்பு எரியப்படுது. இந்த செருப்பு எறிகிற நபர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். செருப்பு எறிந்து விட்டு அவர் அங்கேருந்து ஓடலை. ஏன்னா மற்றவங்களாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு தவறு செய்தவன் ஒரு தவறை செஞ்சுட்டு அங்கேருந்து ஓட தான் ட்ரை பண்ணுவான். ஆனால் மாறா ஒரு இடத்த நோக்கி கை காட்டுறாரு. ஆனால் இது எதையுமே செய்யாத இந்த தாவேகாவினர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரியை பில்ட் பண்ணுறதுக்காக இதை புஷ் பண்ணுறாங்க. இப்போ வேறு சில மீடியாக்கள்லாம் அதை தெளிவாகவே கிளியராக ரவுண்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க. இந்த கூட்டத்தில் சில பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்ணி அதை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ விஜய் கூட இருக்கிற அந்த க்ரூனுடைய கவனத்தை பெறுறதுக்காக தான் இது எரிஞ்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எல்லா நியூஸ் மீடியாவும் இந்த வீடியோக்களை இன்டர்நெட்டில் அப்படியே தான் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்குகளில் முதல்ல இந்த பொதுநல வழக்குகளை பார்த்துருவோம். இந்த பொதுநல வழக்குகளில் சிபிஐ விசாரணை கோரி சில வழக்குகள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த சிபிஐ விசாரணை மட்டுமே கேட்டதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா விசாரணை இப்போ தான் ஆரம்ப கட்டத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்தவங்க இதில் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இல்லை இல்லையா, இப்போ விசாரணையில் ஏதோ சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிபிஐ விசாரணை கோரலாம். இப்படி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சிபிஐ விசாரணை கேட்க தேவையில்லை அப்படின்னு அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பொதுநல வழக்குகளில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது அரசு சில நடைமுறைகளை கொண்டு வரணும், இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறத எப்படியாவது முறைப்படுத்தணும். இந்த எஸ்ஓபின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கட்டமைக்கிற வரைக்குமே எந்த கட்சிக்குமே இப்படி ஒரு அனுமதியை வழங்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ்லையோ இல்லை நேஷனல் ஹைவேஸ்லையோ இந்த மாதிரியான ரேலிகள் நடத்துறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அரசு தரப்பு இந்த எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணுறோம், அது சார்ந்த ப்ரொசீஜரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ப்ராசஸில் தான் இருக்குது. மற்றபடி இந்த சிபிஐ விசாரணை கோரின வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது இந்த முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் பண்ணியிருந்தாங்கல்ல, யாரு?
நம்ம புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் அவங்களுக்குலாம் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த முன்ஜாமீன் மனுவை. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி, உங்களுக்கு என்ன இதில் ரோலு, இந்த மீட்டிங் நடத்துனதுல உங்களுக்கு ரோலே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம புசியானந்த் தரப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் விழா ஏற்பாட்டாளர் கிடையாது, விழாவை ஏற்பாடு செய்தது வந்து அந்த மாவட்ட செயலாளரான மதியழகன் அப்படின்றவர், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து நான் எந்த பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அரசு தரப்புலையும் 41 பேர் வந்து இதில் மரணிச்சிருக்காங்க, இன்னும் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு சிக்கல் நடந்ததுக்கு அப்புறமே இவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் அரசு தரப்புல இருந்து வாதமாக முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பு அங்கே இறந்த பல பேர் வந்து டீஹைட்ரேஷன்னாலையும் ஆஸ்பிக்சியேஷன் அப்படின்ற மூச்சு திணறல்னாலையும் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அங்கே இருந்தவங்களுக்கு தண்ணீர் கூட இவங்க வழங்கலை அப்படின்றதெல்லாம் வாதமாக முன் வச்சிருக்காங்க. இந்த 2 வாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதி இவங்களுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா, நேக்கா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி கண்டுக்க பார்க்குறாங்க. மாட்டினது வந்து அந்த மாவட்ட செயலாளர். இதே மாதிரி நாமக்கலை சேர்ந்த தாவேகாவின் மாவட்ட செயலாளர் வந்து ஒரு முன்ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. விஜயனுடைய நாமக்கல் பிரச்சாரத்தின் போது அங்கே இருந்த ஒரு மருத்துவமனைக்குள்ளார போய் சேதங்களை விளைவிச்சிருக்காங்க அந்த கட்சியினர். அந்த முன்ஜாமீன் மனுவை வந்து விசாரித்த நீதிபதிகள் வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஒரு கட்சியினர் வந்து அவங்களுடைய தொண்டர்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணுமா இல்லையா, எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி காட்டமான கேள்விகளை கேட்டு அந்த முன்ஜாமீன் மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படி முன்ஜாமீன் மனுக்கள் வந்து டிஸ்மிஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த முன்ஜாமீனும் தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆல் இண்டியா டூர் போய்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, அதாவது ஜென்சியினுடைய புரட்சி தேவைப்படணும், இந்த வீதியில் நடக்கவே முடியல, ஏன்னா வீதியில் நடந்தால் நாய் கடிக்குதுல்ல, வண்டியில் வரவங்களாம் வந்து மோதிடுறான்ல, அப்படிப்பட்ட ரீசன்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் வீதியில் இறங்கி நடந்தாலே தடியடி நடத்துகிறாங்களாம், பயங்கரமான ஒடுக்குமுறை வந்து இங்கே நடக்குதான். அதனால இலங்கையிலே நேபாளத்திலே நடந்தது போல் இங்கே ஒரு ஜென்சி புரட்சி ஒன்று நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ட்வீட்டை போட்டுவிட்டு உடனே அதை டெலீட் பண்ணிட்டாரு. ட்வீட்டை ஏன் போட்ட, உனக்கு புரட்சி வேணுமா வேணாமா, போட்டியா இல்லையா, அப்புறம் ஏன் டெலீட் பண்ண அப்படின்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்குன்றதுனால டெலீட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. உடனே வழக்கு பதிவு பண்ணி எப்படி இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார் இல்லையா, இதை யூனியன் கவர்மெண்ட் சும்மா விடுவாங்களா, வாழை பிடிச்சி நறுக்கிற மாட்டாங்க, எப்படி நீ இந்திய தேசத்துக்கு எதிராக நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மாதிரி கேட்குறாங்களா இல்லை தோளில் கை போட்டுக்கிட்டு அவர் கூட வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்களா அப்படின்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட தாவேகாவின் மீது உச்சக்கட்ட கண்டனத்தை தெரிவித்தது திமுகவினரோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ கிடையாது. ஆக்சுவலி உச்சக்கட்ட கண்டனத்தை தெரிவித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான செந்தில்குமார். அவர் முன்னாடி விசாரணைக்கு வந்த அந்த வழக்கில் வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ், என்ன மாதிரியான கட்சி இது, எப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் மறைஞ்சு போயிடுறீங்க, அங்கேருந்து எப்படி நீங்கள் எல்லாம் வந்து போகலாம், உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, ஒரு தலைவராக அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்ற மாதிரி காட்டமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் காட்டமாக கேள்வி கேட்டிருக்கிறார். விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்றத கேட்டிருக்கிறார். இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறினதுக்கு அப்புறம் தலைமறைவானது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய அந்த பரப்புரை வாகனம் இருக்கு பாருங்க, இந்த பஸ் இருக்குல்ல, அதில் வந்து 2 பசங்க பைக் ஓட்டிக்கிட்டே வந்து மோதினாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு ஏன் வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸை வந்து நீங்கள் பதிவு பண்ணலை, வழக்கு பதிவு செய்து அந்த வாகனத்தை ஏன் நீங்கள் பறிமுதல் செய்யலை அப்படின்னு கேட்டிருந்தார். இது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கலவரம் போல நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவத்துக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது கருணை காட்டுகிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தார். ஒருத்தர் 2 பேர் இல்லை, தலைவர் முதல் நிர்வாகிகள் அனைவருமே அந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆவீங்க, எப்படி மறைந்து போவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ஒரு மோசமான அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு. இது ஒரு நெக்லிஜென்ஸ், இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாகணும், இது சும்மா பார்த்துக்கிட்டு கோர்ட் இருக்காது அப்படின்றத பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட்டுக்கு இவர் எப்படி இப்படி பதிவு பண்ணுறாரு, இவருடைய பின்புலம் என்ன, இதெல்லாம் பார்த்து அவர் மீது நடவடிக்கை எடுங்க, ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கீங்க, கோர்ட்டினுடைய ஆர்டருக்காக ஏதோ வெயிட் பண்ணுறீங்களா, யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதனால நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தாவேகாக்காரங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா,
எங்களை திமுக தான் ஒடுக்குது அடக்குது அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள் மேலே உங்கள் தலைவர் மேலே எஃப்ஐஆரில் பேர் போடாமல் போட்டிருக்கிறதுக்கே பல்வேறு நபர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டே கேட்குது, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாக் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு ஹைகோர்ட். இனிமேல் இந்த வழக்கை அவங்க தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த சிபிஐயே அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், பிஜேபிக்கு தூது அனுப்புனா அவங்க சார்பில் ஹேமமாலினி எல்லாம் அனுப்பி இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை வந்து கண்டதை உளறி கொட்டி ஏதேதோ திரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ஹைகோர்ட் ஜட்ஜு எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குது, என்ன அரசியல் செய்யப்படுகிறது, இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஏதோ அவங்க பிளைண்டாக இருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு சிபிஐ விசாரணை கோர்றது இதெல்லாம் இங்கே நடக்காது ராஜா, நடக்காது தம்பி அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு இவங்க கதை. இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணார். அதுக்கு ஒரு வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த வக்கீல் என்ன சொன்னார், அதாவது அங்கே இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையிலேயே அந்த கூட்ட நெரிசலில் தான் இறந்தாங்களா இல்லை வேற எங்கே இருந்தாவது எடுத்து வரப்பட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அந்த வக்கீல். கொஞ்சமாவது அவனுக்கு மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரியல. விஜயை பார்க்கணுன்னு வந்தவங்க தான் விக்டிமாக இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. குழந்தைங்களை பறி கொடுத்துட்டு தாய்மார்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரியான வக்கீல்களெல்லாம் அனுப்புனா உங்களை யாராவது ஒரு 4 பேர் மதிப்பானா? இல்லை கோர்ட்டில் தான் இதை போய் பேச முடியுமா? இங்கே பாரு, இது மாதிரி பிராடுத்தனம் பண்ணுறது கூட தவறு கிடையாது. பிஜேபிக்காரங்க கூட கூட்டு வச்சிருக்கிறப்பாரு அது கூட தவறு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான வக்கீலை ஹையர் பண்ணுறப்பாரு இது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து இந்த மாதிரியான வக்கீலை நம்பிலாம் கோர்ட்டுக்கு போகாதீங்க. இப்போ இந்த நீதிபதி மீது சமூக வலைத்தளத்தில் தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தாவேக்காவனுடைய சின்ன பசங்க. இன்டர்நெட்டில் உட்காந்துட்டு கண்டதை பேசுறது. ட்விட்டரில் இவங்க ஆத்தாத்துன்னு ஆத்துறதை பார்த்துட்டு டிவிக்கு ஐடிவிங்கில் இருந்து கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு ட்வீட் போட்டு அழுகிறார்கள். இப்போ இந்த சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் இவங்களுடைய முன்ஜாமீன் மனுவெல்லாம் தாக்கல் செய்த அவங்க தரப்பு வக்கீல் இருக்காங்க பாருங்க, அவங்க முன்வைத்த வாதங்கள் இருக்கு பாருங்க, அதில் எவ்வளவோ வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. மக்கள்கிட்ட இவனுங்க இத்தனை நாள் பரப்பிட்டு இருந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் அங்கே சொல்லவே கிடையாது. இப்போ இந்த கரூருக்கு விஜய் எப்போ வருவார், எத்தனை மணிக்கு வருவார் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்லாம் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. மதியம் 12 மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்களா? ஆனால் இவங்க கொடுத்த அஃபிஷியல் லெட்டரில் மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இவங்க அனுமதி வாங்கினதா சொல்கிறாரு. அப்போது 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்கன்னா ஏன் 12 மணிக்கு வர சொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கரூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஆளுங்கட்சியினுடைய சதி இருக்குது. பெரிய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் முன்னிலையில். ஆனால் கோர்ட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பேசாமல் இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த விபத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. 41 பேர் இறந்ததுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு அங்கே போயிட்டு இதுக்கு வந்து அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கை கழுவி விட்டாங்க. ஏப்பா இவங்களை நம்பியா கம்ப சுத்துறீங்க இன்டர்நெட்டில்? அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்புன்னு பேசினாங்க இல்லையா? செந்தில் பாலாஜி பேரையே கோர்ட்டில் வந்து இவங்க சொல்லலையாம். ரியாலிட்டியில் மக்கள்கிட்ட பேசுறது ஒன்று, அங்கே நடைமுறையில் கோர்ட்டில் பேசுறது ஒன்று. ஏன்னா கோர்ட்டில் போய் கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் பேச முடியாது இல்லை. இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சிறுவாண்டுகள் வந்து இன்டர்நெட்டில் கம்பு சுற்றுறது, ஏய் அதாயிடும் இதாயிடும் பிளாஸ்ட் ஆகிடும், போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, பஸ்லாம் எரியும், ஒருத்தம் கூட உயிரோட திரும்ப மாட்டீங்கன்னு பேசுறானுங்க. என்னடா சின்ன பசங்களா, எங்கடா எங்கிருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்காடா? எப்படா அப்படிலாம் பேசுறீங்க? உங்கள் அப்பா அம்மாலாம் தேட மாட்டாங்களாடா வீட்டில் அப்படின்னு நமக்கே பதட்டமாக இருக்குது. என்னடா இப்படி வளர்ந்துருக்கானுங்க அப்படின்னு. உங்களில் சில பேர் கூட இதுக்கு பின்னாடி சதி தான் இருக்குது, கோர்ட்டு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றவங்க இருப்பீங்க. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே எத்தனை ட்ரோன் ஷாட்ஸ் வந்து காமிச்சாங்க. அதில் எவ்வளோ தலைகள் இருந்தது. அலை மாதிரி அந்த கூட்டம் வந்து அலை மாதிரி நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக மனிதர்கள் நின்றால் அவர்கள் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ளூயிட் மாதிரி அவர்களுக்குள்ளார மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளார 4லிருந்து 5 பேர் தான் இருக்க முடியும் அதிகபட்சம். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது ஸ்டாம்பீடுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்தா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளார 7 பேருக்கு மேலே நின்றுருப்பாங்க அப்படின்னு தோணுது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் ஸ்டாம்பீட் நடக்கலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏற்கனவே இவங்க நடத்தின சில மீட்டிங்லேயே இருக்கட்டும், சில பரப்புரைகளாக இருக்கட்டும், அங்கே இதே மாதிரி
கூட்ட நெரிசல்களில் மக்கள் மயங்கி விழுந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுடைய டேட்டாவை என்ன சொல்லுதுன்னா அங்கே மயங்கி விழுந்தாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது மயங்கி விழுந்திருக்காங்க, அந்த ஆபத்து நடந்திருக்கு. டீஹைட்ரேஷன்னாலேயோ மூச்சு திணறல்னாலேயோ இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து அந்த க்ரௌடில் நடந்திருக்கு. ஆனால் அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணாமல், அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதை கேட்டால் ஏதாவது கண்டிஷன் போட்டால் திமுக எங்களை ஒடுக்குகிறது, எங்களுடைய வளர்ச்சி அதுக்கு பிடிக்கவில்லை, ஏன்னா பயந்துட்டீங்களா சிஎம் சார், மிரட்டுறீங்களா சிஎம் சார் அப்படின்னு பேச வேண்டியது. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மீட்டிங்கை நடக்க விட்டுருக்கூடாது. பெரம்பலூரில் எப்படி அன்றைக்கி மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த கரூர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா 41 பேர் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்திருக்காது. எங்களுக்கு ஓர வஞ்சனை பண்ணுறாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது தான். ஆனால் இந்த கட்சிகளை காப்பாற்றுறது நமக்கு முக்கியமா, அவங்களுக்கு தேவையானது செய்கிறது முக்கியமா, இல்லை பொதுமக்களினுடைய சேஃப்டி நமக்கு முக்கியமா அப்படின்னு தெரிந்து அதை புரிந்து கொண்டு அதிகாரிகள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலுக்கு அரசு அதிகாரிகளும் பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அரசு மட்டுமே தான் பொறுப்பு, அதிகாரிகள் தான் பொறுப்பு, இதுக்கு டிவிக்கே பொறுப்பே ஏற்க முடியாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனம். இதை கோர்ட்டே வந்து தலையில் குட்டு வச்சு கேள்வி கேட்டிருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து டிவிகேவை வந்து நீங்கள் தாக்காதீங்க அப்படின்னு டிவிகே காரன் அப்படி தான் பேசுவான். ஆனால் டிவிகே காரனாகவே இருக்க மாட்டான். அவன் உட்காந்து இன்டர்நெட்டில் கம்பு சுற்றிட்டு இருக்கிறான்னா அவனை உண்மையிலே நீங்கள் சந்தேகிக்கணும் அப்படின்றதான் சொல்கிறேன். இப்போ டிவிகே வந்து பிஜேபியோட சேர்வது எப்படி அப்படின்ற அறிவுரையை வேணால் இவங்க வழங்கட்டும் அவங்களுக்கு, இதில் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான கோரிக்கையை நம்ம அரசுக்கிட்ட வைக்க வேண்டியது இருக்குது. அங்கே உயிரிழந்த இந்த 41 பேர் இருக்காங்க பாருங்கள், அதில் வந்து சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய உயிரை பறி கொடுத்துட்டு தவிக்கிற இந்த தாய்மார்கள் பெரிய உளவியல் சிக்கலில் இருக்காங்க. என் பிள்ளையினுடைய மரணத்துக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு அவங்க புலம்புறது பல வீடியோக்களில் நம்ம பார்க்க முடியுது. அரசு இதை தீவிரமாக கண்காணித்து அந்த தாய்மார்களுக்குள்ளார இருக்கிற இந்த உளவியல் சிக்கலை கையாளுறதுக்கு தகுந்த மனநல மருத்துவர்கள் மூலமாக தகுந்த ஆலோசனை கொடுத்து அவர்களை காப்பாற்றணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. மீடியாக்களும் திரும்ப திரும்ப போய் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபுட்டேஜை வாங்குவோம், இன்டர்வியூ வாங்குவோம் அப்படின்னு பொறுப்பற்ற கேள்விகளை கேட்காம அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த கிரீஃப்லேயே வச்சுருக்காம தயவு செய்து அந்த கிரீஃப்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?